ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் சீரீஸில் பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வச்சு எப்படி நம்ம HTML அண்ட் CSS வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட அக்கார்டியன் எலமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்ஸை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து உங்களுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்போட JS மாடியூலும் தேவை. ஸோ அதனால் அதை வந்து பூட்ஸ்ட்ராப்போட இன்ட்ரோ பேஜ்லேருந்து அந்த மாடியூலை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட HTML ஸ்கிரிப்ட் டேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் காம்பனன்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கார்டியன் அப்படின்ற அந்த காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து கொலாப்ஸ்டு பேனல்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது மேலேயே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் ஓப்பன் ஆகிருக்கும் போது இன்னொரு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் இது க்ளோஸ் ஆகிட்டு கிளிக் பண்ணுற இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. எப்போவுமே ஓப்பனில் வச்சுருக்கிறது அண்டு ஒரு இதை கிளிக் பண்ணால் இன்னொரு இது க்ளோஸ் ஆகாமல் ரெண்டு இதுவுமே ஓப்பனாக இருக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டுக்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை நான் ஜஸ்ட் நம்ம HTML நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டுக்கு மேலே நான் அந்த கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஹெட்டிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த அக்கார்டியன் 1ன்ற இருக்கிற ஐட்டத்தில் ஹெட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி அதோட டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அக்கார்டியன் கொலாப்ஸ் அக்கார்டியன் பாடி அப்படின்னு இருக்கிறது தான் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷனு. ஸோ நம்ம அதில் வந்து நமக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை நம்ம என்டர் பண்ணிடலாம். ஸோ சிமிலராக மீதி இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஹெட்டிங்ஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம வந்து அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் செகண்ட் டிஸ்கிரிப்ஷனு. சிமிலராக வந்து தேர்ட் ஹெட்டிங் அண்ட் தேர்ட் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 3 டெஃபினேஷன் லிஸ்ட்டுமே இப்போ வந்து ஒரு அக்கார்டியனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த அக்கார்டியனில் இருக்க டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் பற்றியும் இந்த அக்கார்டியனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு கிளாஸ் பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.